ஐஷோ ஸ்பீட் ஐயா பிளாக் மேஜிக்கே வேலை செய்யல. உங்கள் கருசு நம்மளால் என்ன செஞ்சிட போகுது. ஐஷோ ஸ்பீட் வந்து எந்த ஜெர்சி போட்டாலும் அந்த டீம் வந்து தோற்று போயிடுது. ஸோ வந்து நம்ம அர்ஜென்டினா ஜெர்சி போட்டு போகிறோம். அர்ஜென்டினா தோகுதுன்னு போட்டு வந்தாப்புல. பட் நம்மள்ட்ட பிளாக் மேஜிக்கே வேலை செய்யலை. ஸோ இந்த மாதிரி கர்செல்லாம் காடை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லி மெஸ்ஸி ஃபேன்ஸ் வந்து தெரிய விட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அர்ஜென்டினா வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஜூலியன் ஆல்வரஸ் எங்கேருந்து ஒரு கோல் கார்னர் கம்பத்தில் விட்டார் பாருங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த கோல் பார்க்கறதுக்கு. அண்ட் அர்ஜென்டினா வந்து செமிஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்க. செமிஃபைனல்ஸில் அர்ஜென்டினா வெர்சஸ் இங்கிலாந்து. அர்ஜென்டினா இந்த டோர்னமெண்ட்டு பூரா ஈஸியான டீமாக அடிச்சு வந்துட்டாங்கப்பா அப்படின்னு வந்து எல்லாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து கேப் வெர்டேவாக இருக்கட்டும், எகிப்தாக இருக்கட்டும், சுவிட்சர்லாந்தாக இருக்கட்டும், இந்த ஃபஸ்ட்டு ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷம்லாம் வந்து அர்ஜென்டினா தவிடு தான் திங்கிறாங்க. கடைசியில் தான் வந்து ஒரு ஃபயர் பிடிச்சி வின் பண்ணுறாங்க. ஸோ எந்த டீமுமே வந்து ஈஸியான டீம் கிடையாது. அண்ட் இங்கிலாந்து ஹாலாண்டு டீம் அடித்து வெளியே துரத்திருக்கிறாங்க. ஸோ செமிஃபைனல் வந்து அர்ஜென்டினா வர்சஸ் இங்கிலாந்து வந்து ஒரு ஃபயரி மேட்சாக தான் இருக்கும். அப்படி போன டைம் நடந்த அதே ஃபைனல்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது, ஃப்ரான்ஸ் வர்சஸ் அர்ஜென்டினா. ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன, ஃபைனல்ஸில் வந்து எந்த டீம் மோதுவாங்க அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் தெரிஞ்சுருங்க. என்னோட ஆசைன்னா அர்ஜென்டினா வர்சஸ் ஃப்ரான்ஸே ஆனால் நல்லா தான் இருக்கும்.